உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சொத்து விவரம் தொடர்பான முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? எதன் அடிப்படையில் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் 2 தொகுதிகளிலையும் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள்ல சொத்து விவரம் தொடர்பா முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டோட பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த வாக்காளரான விக்னேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுல என்ன சொல்றாருன்னா, பெரம்பூர் தொகுதியில தாக்கல் செஞ்ச வேட்புமனுல தனக்கு 115 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்த விஜய் திருச்சியில 220 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால அவருடைய சொத்து விவரங்கள் எல்லாமே முழுமையானவையா, உண்மையானவையா, இதெல்லாம் விசாரிப்பதற்கு வருமான வரித்துறைக்கு உத்தரவிடணும் அப்படின்ற கோரிக்கையை எடுத்திருந்தாரு. இதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுல குறிப்பிட்டிருக்கூடிய சொத்து விவரங்களை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு அவர் தாக்கல் செஞ்ச வேட்புமனுல குறிப்பிட்டிருந்த சொத்து விவரங்களுக்கும் இப்போ அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடு இருக்குது. அதனால இது சம்பந்தமா விசாரிக்கணும்ன்ற கோரிக்கை முன்வைத்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளரான குமாரவேல் என்பவர் வழக்கு தாக்கல் செய்கிறார். இது தவிர மயிலாப்பூர் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மீதும் இவர் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டப்ப தாக்கல் செஞ்ச வேட்புமனுவில் சொல்லியிருந்த சொத்து விவரங்களுக்கும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடு இருப்பதா சொல்லி அந்த தொகுதி வாக்காளர் கௌதம் சிவாங்கிறது வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த 3 வழக்குகளும் இன்னைக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் தாக்கல் செஞ்ச அந்த வேட்புமனுவை ஏற்கனவே தாக்கல் செஞ்ச திருத்தம் செஞ்சு புதிய வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதனால இதுல சொத்து மதிப்புகள் 2மே சரியாக இருக்குது அப்படின்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவினுடைய நகல்களை அவர் தாக்கல் பண்ணாரு. இந்த வாதத்தை ஏற்றுக்கிட்ட நீதிபதிகள் முதலமைச்சர் விஜய், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.